ஒரு தாய் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை திரும்ப சொல்லவே இல்லை. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு டீச்சர் சொல்லி கொடுத்துட்டாங்க. வந்து வீட்டில் சொல்கிறான், அம்மா மிஸ்ஸு இந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்கம்மா. சொல்லுப்பா. அம்மா இங்கே வா வா அப்படின்னா அந்த அம்மா பேசாமல் இருக்குது. அடுத்த வரி சொல்லவே மாட்டேங்கிறேன். என்னடா காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்க அம்மா இடையில அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு, ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நல்லார். அந்த அம்மா ஒவ்வொரு வார்த்தை முடிஞ்சோன்னே அந்த ஆமோதிக்கிற, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குழந்தைகளை வளர்த்தெடுக்கும். லவ் பண்ணுறது கூட இதயத்தை தான் படம் வரைஞ்சி போடுவேன். அதுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனுடைய வேலையே என்னன்னா, ரத்தத்தை பம்ப் பண்ணுற வேலை தான் அதுக்கு வேலை என்னென்னா, கெட்ட ரத்தத்தை பூரா உடம்புல வாங்கி திருப்பி ஆக்சிஜனுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு திருப்பி நல்ல ரத்தத்தை உடம்புக்கு அனுப்புகிற வேலை தான். ஒரு பம்பிங் சிஸ்டம் தான் அது, ஒரு ஓவர் ஹெட் டேங்க் அது. ஆனால் அதை வரைஞ்சி போட்டு ஐ லவ் யூ அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஒரு அம்புக்குரிய உள்ளே குத்தி, அதுக்கும் காதலுக்கும் என்னமோ பெரிய தொடர்பு இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சி போடுறேன். இன்றைக்கி ஒரு காதலிக்கு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன், நினைவு பரிசு கொடுக்கணும்னா 2 இதயம் மாதிரியே படம் வரைஞ்சி கொண்டு போய் கொடுக்குறேன். அதை போய் கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இதயத்துக்கும் சிந்தனைக்கும் மனதுக்கும் தொடர்பே இல்லை. ஏன் அதுக்கு அப்படி ஒரு பேர் கிடச்சிச்சின்னா, அது இருக்கிற இடம் உடம்புலையே மையப்பகுதியில் இருக்கிறதுனால அது பேர் வாங்கிட்டு போகுது. ஆனால் தலை மேலே இருக்குது. ஆனால் எல்லா வேலையும் நடத்துறது ஐயா தான். சிந்திக்கிறது, அந்த பிள்ளைய எங்கே வர சொல்லணும், எத்தனை மணிக்கு வர சொல்லணும், பின்னால் உட்கார வச்சு எந்த ரூட்டில் போனால் அப்பாட்டிருந்து தப்பிச்சு கூட்டி போகலாம், இந்த வேலையெல்லாம் சிந்திக்கிறது ஐயா தான். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் மன வலிமை ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம், உடல் வலிமை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பையே நாங்கள் எடுத்திருக்கோம். வாழ்வின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது உடல் வலிமையா மன வலிமையா? என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் மற்றோர் ஆன்றோர். ஆனால் நம்மில் சிலர் எதை கருதுகின்றனர்? என்னால் இதை செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் நடக்க சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்று மனம் தளர்ந்து விடுகின்றனர். காரணம் அவர்களின் நம்பிக்கை குறைபாடு. முதலில் என் மகன் அல்லது என் மகளால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற மன வலிமை பெற்றோர்களுக்கும், என் மாணவன் அல்லது மாணவியால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற மன வலிமை ஆசிரியர்களுக்கும், அடுத்ததாக யார் என்னால் செய்ய முடியாது என்று கூறுகின்றனர், இதோ ஒரு நொடிப்பொழுதில் செய்து காட்டுகிறேன் பார் என்ற மன வலிமை நம் ஒவ்வொருவரிடமும் வேரூன்றி இருந்துவிட்டால் மலையையும் தவிடுபொடியாக்கலாம் ஒரு நொடிப்பொழுதில். அதற்கு முன்னதாக நாம் சிந்திக்க வேண்டிய பொன்னான 3 வரிகள். முடியாது என்பது முட்டாள்தனம், முடியுமா என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்பதே மூலதனம் என்பதைத்தான். இன்றைய சாதனையாளர்கள் பட்டியலில் சற்றே உற்று நோக்குங்கள். அன்று ஒரு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இல்லையெனில் இன்று நொடிப்பொழுதில் தொடர்பு கொள்ளும் தொலைபேசி இல்லை. அன்று ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லையெனில் இன்று தட்டினால் பொறிபறக்கும் மின்விளக்கு இல்லை. இத்தனை ஏன், எங்கோ ஒரு மூலையில் முட்டாள், பைத்தியக்காரன் என்ற பட்டங்களை சுமந்து கொண்டு அயராது உழைத்து பன்னிடும் காலம் பணியாற்றிய சார்லஸ் பாப்பேஜ் இல்லையெனில் இன்று பட்டி தொட்டி முதல் பட்டாளம் வரை பார்த்து பறந்து திரிந்து வியந்து போற்றும் உலகையே ஒருங்கிணைக்கும் கணினிதான் எங்கே எங்கே கூறுங்கள். அவர்களின் மன வலிமையும் விடாமுயற்சியும் மட்டுமே அவர்களை மாபெரும் சாதனையாளர்களாக, சரித்திர நாயகர்களாக உலாவரச் செய்கிறது. நாம் மட்டும் ஏன் மனம் தளர வேண்டும்? இதோ உங்களை விழிப்பூட்ட ஒரு சிறு கதை. கழுதை ஒன்று பாலங்கிணற்றில் விழுந்து விட்டது. எப்படி இந்த நாட்டு ஆண் மக்கள் பலரும் மது என்கிற பாலங்கிணற்றில் விழுந்து தத்தளிக்கிறார்களோ அதுபோல அதுவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதன் எஜமானனான விவசாயிற்கு அதை அவ்வளவு ஆழமான கிணற்றிலிருந்து எப்படியே வெளிக்கொண்டு வருவது என்று தெரியவில்லை.
விட்டது, கிணற்றையும் மூடியாக வேண்டும். எனவே அது சிரமப்படாமல் புதைந்து போகுமாறு கிணற்றை மூடிவிடலாம் என்று அவன் முடிவு செய்தான். கிணற்றை மூடுவதற்காக அவன் அக்கம் பக்கத்தில் உள்ளோரை எல்லாம் உதவிற்கு அழைத்தான். அனைவரும் மண்வெட்டிகளோடு வந்து கிணற்றை மூடும் பணியில் ஈடுபட்டனர். முதலில் இதை பார்த்த கழுதை பரிதாபமாக ஓலமிட்டது. அதன் பின்னர் அனைவரும் வியக்கும் வகையில் அமைதியானது. சிறிது நேரம் கழித்து எட்டி பார்த்த விவசாயி அதிசயித்து போனான். தன் மீது மண் விழ விழ கழுதை அந்த மண்ணை உதறிவிட்டு அதன் மீது ஏறி நின்று கொண்டிருந்தது. இவ்வாறு ஒவ்வொரு சுமை மண்ணிற்கும் ஒருபடி மேலே ஏறி அந்த கழுதை இறுதியாக கிணற்றை விட்டு வெளியே குதித்து சென்று விட்டது. இது மன வலிமைக்கு கிடைத்த வெற்றி. 5 அறிவுள்ள ஒரு பிராணிக்கு கூட அவ்வளவு ஆழமான கிணற்றிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரிந்துவிட்டது. ஆனால் அதை விட ஒரு அறிவு அதிகமாக பெற்ற மனிதா, நீ ஏன் இன்னும் அந்த மது என்ற கிணற்றிலிருந்து வெளியே வரவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்காக ஒரு கவிதை. செவி அறையில் வேதம் கேட்கும், கண் ஒளியில் காட்சி தெரியும், கால் வலிவில் ஓட்டம் புரியும், தோல் வலிவில் மல்யுத்தம் நடக்கும், ஆனால் மன வலிமையோ உலகை வெல்லும். உடல் உறுப்பு உணர்வுகளின் தொகுப்பு, உள்ள துருதுருப்பே உயிரின் ஆன்மா. வெளிச்சத்தில் மட்டுமே நிறவேதம் தெரியும், இருட்டுலகில் இறைவன் மட்டுமே தெரியும். சிறகொடிந்து விட்டதே என்று எந்த பறவையும் அழுவதில்லை, கிளை வெட்டுப்பட்டதே என்று எந்த மரமும் துயரப்படுவதில்லை. ஆனால் மனிதா, நீ மட்டும் ஏன் அழுகின்றாய்? அழுகையை நிறுத்து. எழுந்து நின்றால் எதையும் வெல்லலாம், துணிந்து நின்றால் துயரையும் துடைக்கலாம். பிறப்பில் குறை இறைவனின் வரம், துன்பம் கண்டு தோழாதே. எதிர்த்து நின்றால் துன்பமும் உன் காலடியில் வீழும். ஐயா, இந்த மன உறுதி இருக்கே, அது நமக்குள்ள இருக்கிற இயலாமைங்கிற சொல்ல கூட இல்லாமை ஆக்கிடுங்க ஐயா. இதுக்கு சான்றா நான் ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞருடைய கதையை நான் இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஸ்ரீகாந்த் போலோன்னு ஆந்திரால ஒரு இளைஞர் 10th முடிச்சுட்டு 490 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்து அவரை வந்து மேற்கொண்டு அறிவியல் பாடப்பிரிவை எடுத்து அவர் வாழ்க்கையில என்ஜினியர் ஆகணும்னு அவருக்கு ஒரு லட்சியங்க ஐயா. அவரும் 10th முடிச்சு மதிப்பெண்கள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவருடைய பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட போய் இதை சொன்னார். அப்போ அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கள் சொன்னாங்க, இல்லைப்பா, நீ ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி, உன்னால் இந்த பாடப்பிரிவெல்லாம் எடுத்து படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஆனால் அவர் மனம் சோர்ந்து போகலையா, கிட்டத்தட்ட பல வருஷங்கள் போராடி அவர் நினைச்ச மாதிரியே அவருடைய வாழ்க்கையில என்ஜினியர் ஆகி இன்னைக்கு அமெரிக்கால ஒரு குறிப்பிடத்தக்க நிறுவனத்துல எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி பல பேருக்கு இன்னைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. இந்த இடத்துல அவருக்கு உடல் வலிமை கை கொடுக்கலையே, அவருக்கு கை கொடுத்தது மன வலிமை தானங்க ஐயா. இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் முடிந்தவன் யாருமில்லை, துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாருமில்லை. இன்பம் பாதி துன்பம் பாதி, இரண்டும் வாழ்வின் அங்கம். நெருப்பில் வெந்த நீரினில் குளித்தால் நகையாய் மாறும் தங்கம். ஐயா, வாய்ப்பில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோக்குறாங்க ஐயா. அந்த கஷ்டத்திலையும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க தான் ஐயா ஜெயிக்கிறாங்க வாழ்க்கையில. எனக்காக கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கிட்ட இருக்கிற வாய்ப்பை மட்டும் நான் இன்னைக்கு உணர்ந்தனால தான் நான் இன்னைக்கு இங்கே நின்று என்னுடைய தன்னம்பிக்கையோட நான் உங்ககிட்ட பேச முடியுதுங்க ஐயா. எனக்குள்ள மன உறுதியை விதைக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய உடல் உழைப்பை கூட இந்த இடத்துல மூலதனமாக கொடுத்துருக்காங்க ஐயா. தேவதை வரம் கொடுக்குற கதைகள்லாம் நம்ம சின்ன வயசுல நிறைய படிச்சிருப்போம். ஆனால் நான் சொல்றேன், எனக்கு எங்க அம்மா மூலியமா தேவதையே வரமா கிடைச்சிருக்காங்க ஐயா. எனக்கு 3 வயசா இருக்கும் போதே எங்க பாட்டி சொன்னாங்க, எனக்கு தன்னம்பிக்கைன்னு ஒரு கை இருக்குன்னு. ஆனா
இன்னைக்கு எனக்கு 22 வயசாச்சுங்கய்யா. இன்னைக்கு நான் சொல்றேன், என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு எனக்கு தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, எனக்கு தங்கைன்னு ஒரு கை இருக்குங்கய்யா. எப்பவுமே நான் சொல்லுன்னா என் தங்கை செயலா இருப்பாயா. என்னை கருவில சுமந்தவங்க என் அன்னைனா, என்னை என்னைக்குமே தன்னுடைய கண்ணுல சுமந்தவர் தான் என் தந்தை. என் கனவு நனவாகணுங்கிறதுக்காக எங்க அப்பா அவரோட தூக்கத்தை தொலைச்சிட்டாருங்க ஐயா. ஐயா, நான் பிறந்து 5 நாள்ல என்னுடைய பார்வையை நான் இழந்துட்டேன். அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தைனால எதுவுமே சாதிக்க முடியாது, கிட்டத்தட்ட உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையே இருண்டு போச்சுன்னு சொன்னாங்க ஐயா. ஆனால் என்னை பெற்றவங்க இருண்டு போன எனக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்குன்னு நம்பினாங்க ஐயா. அதனால தான் ஒரு நல்ல ஆசிரியருடைய உதவியோட சிறப்பு மாணவர்களும் மற்ற மாணவர்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளியிலேயே படித்து என்னுடைய 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் என்னுடைய படிப்பை நான் வெற்றிகரமாக முடித்தேங்க ஐயா. ஐயா, குரு கொடுத்தா கோடிக்கணக்கான நன்மையை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு கிடைச்ச மாதிரி குரு யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஐயா. அந்த அன்பான ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்னால என்னுடைய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 402 மதிப்பெண்கள் வாங்கினது மட்டும் இல்லாமல் சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியிலேயே முதல் மாணவியாக வந்தேங்க ஐயா. அதுக்கப்புறம் என்னுடைய படிப்பை நான் இங்கிலீஷ் மீடியமில் தொடரணும்னு ஆசைப்பட்டேங்க ஐயா. இதை எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா அம்மா கேட்டாங்க, மா இத்தனை வருஷம் நீ தமிழ் மீடியம்லேயே படிச்சியே, மேற்கொண்டு உன்னுடைய படிப்பை இங்கிலீஷ் மீடியமில் தொடர முடியுமான்னு கேட்டாங்க ஐயா. அதுக்கு நான் சொன்னேன், மா 10ஆவது வரைக்கும் படிக்கும்போது எனக்கு என்ன மன உறுதி இருந்ததோ அதை விட பல மடங்கு மன உறுதி எனக்கு இப்போ இருக்குது, கண்டிப்பாக நான் சாதிப்பேன்னு இங்கிலீஷ் மீடியம் எடுத்து என்னுடைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200க்கு 1105 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியிலேயே 5ஆவது இடத்தை பிடிச்சேங்க ஐயா. ஐயா, உங்களை ஒன்று கேட்குறேங்க ஐயா. இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க ஐயா. அவங்களுக்கு டாக்டர் சொல்கிறாரு 10 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றோன்னு, ட்ரிப்ஸ் போடணுன்னு. எதுக்குங்க ஐயா அந்த ட்ரிப்ஸ் போடுறாங்க? உடம்புல சத்து வேணும்ல ஐயா. ஏன் உடம்புல சத்து எதுக்குங்க ஐயா? அவருக்கு தான் மன வலிமை இருக்குங்களே. மன வலிமையை வச்சுட்டு எப்படி லவ் பண்ணுறது? குளுக்கோஸ் ஏறி உடம்பு நல்லா இருந்தால் தானே ஐயா. நான் இதுக்கு மேலே நான் எப்படியா விளக்கம் சொல்கிறது? காதல் பண்ணுறதுக்கு உடம்பு முதல்ல நல்லா இருக்கணும். அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வண்டியிலையாவது போக வேணாமா? தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அலைய முடியும். அதனால தாங்க ஐயா நான் உடல் வலிமையை பற்றி பேச வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க ஐயா, இப்போ நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்புக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அறிவியல் பாடம். அதாவது ஒரு செய்முறை பயிற்சி செஞ்சு காட்டணும். அப்போது ஒரு அதிசயம் நடக்குதுங்க ஐயா. அதாவது உங்களுக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்க முடியல, உங்களுக்கு கை காலும் வரல. நீங்கள் எப்படிங்க ஐயா பாடம் நடத்துவீங்க? உங்களுக்கு 200% மன வலிமை இருக்குது. அப்போ சிஇஓ உட்காந்துட்டு இருக்காரு, ஹெச்எம் உட்காந்துட்டு இருக்காரு உங்களை செக் பண்ணுறக்கு வேண்டி. நீங்கள் எப்படிங்க ஐயா பாடம் எடுப்பீங்க? உனக்கு எவ்வளவு நாளியா அப்படி ஒரு ஆசை? நான் சயின்ஸு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு கண் வேலை செய்யாமல், கை கால் வேலை செய்யாமல், எந்திரிக்க முடியாமல் ஒரு நிலமை வந்துருச்சு. பாடம் நடத்துவியா? 200% மன வலிமை இருக்குன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு கிறுகிறுன்னு வருது ஐயா. இது நடந்தால் நான் என்ன நிலைமைக்கு ஆளாவேன்னு எனக்கே தெரியல. அனைமே ஸ்ட்ரெச்சரில் வச்சு அள்ளிட்டு போவாங்களே ஒழிய நான் எங்கே போய் சயின்ஸ் பாடம் நடத்துறது? நீ சொல்கிறத கேட்குறதுக்கே எனக்கு இப்போ மன வலிமை இல்லை ஐயா. அடுத்ததாக ஐயா, நீங்கள் இப்போ ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க ஐயா. பெட்ரோல் திடீர்னு போகிற வழியில் தீந்துருது. நீங்கள் சிங்கப்பூர் போயாகணும், ஓகேங்களா? உங்கள் டிரைவருக்கோ 200% மன வலிமை, உங்களுக்கோ 1000% மன வலிமை. அந்த காரு எப்படிங்க ஐயா போகு? அது நடு ரோட்டில் நின்றுச்சு, கிராஸா. பெட்ரோலே இல்லாமல் 1000% மன வலிமை இருந்து எப்படி தம்பி ஓடும்? அது மட்டும் இல்லைங்க ஐயா, அந்த சைடு வண்டி இருக்குது, இந்த சைடு வண்டி இருக்குது. உங்கள் வண்டி நகர்த்தாதான் மற்ற வண்டிக்கு போக முடியும். நீ என்னை பலவிதமான சிக்கலில் மாட்டி விட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ற. இருந்தாலும் எவ்வளவு மன வலிமை இருந்தாலும் பெட்ரோல் இல்லாமல் காரு நகராது. பெட்ரோல் இல்லைனாலுமே யாராச்சும் 4 பேர் உடல் வலிமை இருக்கிறவங்க தள்ளி நிறுத்தினா தாங்க ஐயா மற்றவங்க எல்லாம் போக முடியும். ஐயா,
நான் படிக்கட்டு ஏறி போகும்போது பார்க்குறவங்க நினைப்பாங்க, பாவம் இந்த பையன் படியேறி போகிறான் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாதுங்க ஐயா, நான் வெற்றியின் சிகரத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறேன்னு. பிறந்த உடனே குழந்தைய எதுக்குங்க ஐயா எடை போட்டு பார்க்குறாங்க? அது பிறந்தோன்னே அந்த வயதுக்கு தகுந்த எடை இருந்தால்தான் அது ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்காகத்தான். ஆரோக்கியங்கிறது என்னங்க ஐயா? அது இருந்தால் தானே உயிரோடு இருக்க முடியும். அதாவது உடல் வலிமைன்னு சொல்ல வர்றீங்க, அதுதானுங்க ஐயா? நீ என்ன என்கிட்ட போட்டு போட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிய, கடைசிக்கு தீர்ப்பை கேள்வி கேட்டே வாயில் பிடுங்கிடுவ போல இருக்க. விவரமான ஆளாக இருக்க ஐயா. உடல் வலிமை வேணுங்கிறக்காகத்தாங்க ஐயா அந்த குழந்தைய எடை போட்டு பார்க்குறாங்க. வாழ்க்கையில் நடக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் முக்கியம். இது பண்ணியே ஆகணும் அப்படி ஒரு விஷன் இருக்கணும் லைஃப்பில். சரி, இவ்வளோ டேலண்ட் இருந்தால் நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னா, நானும் என் ஹஸ்பண்ட் சேர்த்து என்ன பண்ணோம், ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் 2 வருஷம் முன்னாடி. இப்போ நாங்கள் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். நாங்கள் அந்த வியாதியோட யார் சஃபர் பண்ணியிருக்காரோ ப்ளஸ் டிசபிள் பீப்புளுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். மந்த்லி மெடிசன்ஸ், தென் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதெல்லாம். நான் நிறைய கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம். லைஃப் எப்படி லீட் பண்ணலாம் பாசிட்டிவாக, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு, நீங்கள் வீல் சேரில் இல்லாத இஃப் யூ ஸ்டார்ட் வாக்கிங் நீங்கள் இன்னும் ரொம்ப அச்சீவ் பண்ணலாம் அப்படி. இப்போ பார்த்தா நான் பண்ண வேலையில் நீங்கள் பாதி வேலை பண்ண காமிக்கங்க எனக்கு. ஐ எம் ஷுர் 100% no one can do it. ஸோ வீல் சேருக்கும் எனக்கும் ஒன்றுமே கனெக்ஷன் இல்லை. என்ன பியூட்டி என் அழகு என்ன ஸ்மைலில், என்ன வேலையில், என்ன ஆட்டிடியூடில். இப்போ வீல் சேரில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாவிலே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலே இப்போது உங்களுக்கு தெரியும், வீல் சேரில் உட்கார்ந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் ரூல் பண்ண போகிறாங்க அவங்க. ஸோ வீல் சேருக்கும் என்ன முதல்ல சொன்ன வாக்கியத்தை விட 2வது சொன்ன வாக்கியம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டேட் ரூல் அவங்க ஏற்கனவே 5 தடவை பண்ணிட்டாங்க, திரும்ப பண்ண போகிறாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி தான் தமிழக மக்கள் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த டிசீஸில் இந்த வியாதியில் இருக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, நீ நல்ல அம்மா ஆக முடியாது, நல்ல மனைவி ஆக முடியாது, நல்ல பெண் ஆக முடியாது அப்படி. என்னை வேலை பார்த்துட்டு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்தே கண்டினியூஸாக எனக்கு விமன் அச்சீவர் அவார்டு வந்தது. இப்போது கோயம்புத்தூர்லேயே இல்லாத இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லா பெண்களுக்கும் நான் தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஃபேஸ்புக்கில், ஆன்லைன் மீடியாவில். ஸோ அவங்க எல்லாம் என்னை பார்த்து, ஓ when she can do it, நானும் பண்ணலாம் அப்படி they are thinking. அண்ட் செகண்ட்லி எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த வியாதி வந்தது, உங்கள் சில்ட்ரனுக்கு கூட இந்த வியாதி வரும் அப்படி சொன்னாங்க. 2009 இந்த டிசீஸ் வந்தது. 2011 I gave birth to another daughter, so she is now 5 years old. At 36 years, if I am so young, it is not because of my body, it is because of my mental strength. Yeah. செகண்ட் எல்லாரும் சொன்னாங்க என்ன குழந்தை பற்றி, உங்கள் குழந்தை என்னவும் பண்ண முடியாது, அவங்களும் உங்கள் மாதிரி ஆயிடுவாங்க அப்படி. நான் சொன்னேன், ஃப்யூச்சர் பார்க்கலாம், எது ஆகணுமோ அது ஆகியே ஆகும். இப்போ பார்த்தா என்ன பையன் ஸ்டேட் லெவல் ஸ்விம்மிங் சாம்பியன், he is a state level cyclist, he is a district level karate player and district level shuttle badminton player, class level first. So இப்படி இருந்தால் அது it is because of my support, my husband's support. இப்போது நீங்கள் பார்த்தா அவங்க சொன்னார், கண் இருந்தாலே காதல் பண்ணுவாங்க லேடிஸ் அப்படியெல்லாம். இப்போது என்ன கண்டிஷன் பார்த்துட்டு, ஐ வில் டெல் யூ ஒன் திங், யூ கேன் ஹாவ் 20 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். யா, உங்களுக்கு 20 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் ரியல் மேன் அந்த ஒரு பெண்ணை, இஃப் யூ கேன் டேக் கேர் ஆஃப் தட் ஒன் கேர்ல், ஹீ இஸ் ரியல் மேன். யா,
அதுக்கு உடம்பு தேவையில்லை, அதுக்கு நல்ல மனசு தான் முக்கியம்.